தமிழ் நாவலர்ஸ் சேனலின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இருப்பீங்க, இருக்கணுங்கிறது தான் என் பிரார்த்தனை. சரி, இன்றைய தலைப்பு பார்த்திங்களா? சொல்லலாமா? எதை யாருக்கு சொல்லலாமா? இதுதான் உங்களுக்கு மனசில் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? இப்போவும் நான் சொல்கிறேன், எல்லோருக்கும் தெரிந்தது தான், ஒரு சின்ன நினைவூட்டல்னு வச்சுக்கோங்களேன். சரி, இன்றைய வாழ்க்கை எப்படி இருக்குது? கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்துருக்கோமா? நமக்கு நல்லா தெரியும், எல்லாருமே சொல்கிறது தான். இன்றைய வாழ்க்கை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போல் அதிவேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த ஓட்டம் எதற்காக? சம்பாத்தியம், பணம், வசதி, வாழ்க்கை, இப்படி எல்லாவற்றையும் எல்லாரை விட மற்றவர்களை விட நாம் சிறந்து விளங்க வேண்டும் என்று வாழ்க்கை பூரா ஓடிக்கொண்டே இருக்கிறோம். யாரை பார்த்தாலும் அதுதான். ஏன்னா நம்ம பணம், வீடு, சொத்து இதெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே இது தான். படிக்கிறதும் அதுதான், நல்லா சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், அதுக்கு படிக்கணும் அப்படின்னு தான் நம்ம குழந்தைங்கிட்ட தான் சொல்லுவோம். ஆனால் நம்ம ஒன்று யோசிச்சு பார்த்துருக்கோமா, அந்த குழந்தைகளை நம்ம நல்ல மனிதனாக வளர்க்கிறோமான்னு? பணம் சம்பாதிக்கிற மிஷின் மாதிரி நாம் அவங்கள ஆக்கி கொண்டிருக்கிறோம். கேட்டால் அவங்க எதிர்காலம் வாழ்க்கை நல்லா இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். உண்மைதான். அதோடு குழந்தை பெர்ஃபெக்ட் மனிதனாக வாழணும் இல்லையா, வளர செய்யணும் இல்லையா, அது நம்ம கடமை இல்லையா? குழந்தை பருவத்திலே அவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் சொல்லுவீங்க, ஐயோ ஸ்கூலு, பாடம், ஏகப்பட்ட கிளாஸு, கோச்சிங், இதில் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க கிளாஸா அப்படின்னு சலிப்பு வரும். உண்மைதான். ஆனால் அப்படி சொல்லலை. அதாவது நல்ல விஷயங்களை நம் முன்னோர்கள் கதைகளாக வைத்துள்ளார்கள். அதை சொன்னாலே போதும், நம்ம அந்த குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஒரு நல்ல நல்ல பண்புகளை அது வளர்க்கும். ஆனால் நாம் என்ன கதைகள் சொல்கிறோம்? ஃபேரிடைல் கதைகள் சொல்கிறோம், சிண்ட்ரெல்லா கதைகள் சொல்கிறோம். இது சொல்லலாம் தான், தப்பில்லை. ஆனால் நம் புராணங்களிலும் உபநிடதங்களிலும் நிறைய கதைகள் இருக்கிறது. சூஃபி இலக்கியம்னு ஒரு இலக்கியம், அதுலேயும் ஏகப்பட்ட கதைகள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு கதையுமே பார்த்திங்கன்னா நிறைய படிப்பினைகளை ஒரு பெர்ஃபெக்ட் மனிதனாக ஒரு குழந்தைய வளர செய்ய அது உதவி செய்யும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சூஃபி கதை. ஒரு பெரிய அரசர், அவர் எனக்கு என்ன பழக்கம் அப்படின்னா, எப்போவாவது யாரேன்னு ஒரு வீட்டுக்கு வந்து உணவருந்த போவாராம். அப்படி ஒரு தடவை உணவருந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காரு. அவருடைய படைகளும் ஒரு ஞானியும் அந்த அரசரோட கூட போகிறாங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது தெரு ஓரமாக எறும்பு வரிசையாக போகிறதாம். இந்த எறும்பெல்லாம் எங்கே போகுது, இப்படி வரிசையாக போகுதே அப்படின்னு அரசர் கேட்டாராம். அப்போ அந்த படை வீரர்கள்லாம் சொன்னாங்களாம், இல்லை இது நீங்கள் விருந்து சாப்பிட போகிறீங்கள, அங்கே நிறைய சாப்பாடு கிடைக்கும்னு இது போகுது அப்படின்னு. ஆனால் இந்த எறும்பெல்லாம் வேறு திசையை நோக்கி போகுதுன்னொடனே அந்த எறும்பை நோக்கி போனால் அங்கே ஒரு குடிசை வீட்டுக்குள்ளே அந்த எறும்பு போகுதான். இந்த வீட்லேயே விருந்து கிடைக்கும்னு இது வருது அப்படின்னு அரசர் கேட்கும்போது அங்கே ஒரு பிச்சைக்காரர் வந்தார். அவர் தள்ளாடியபடி வரும்போது அந்த குடிசைக்கு சொந்தக்காரர் அவரை கைத்தாங்களாக உள்ளே கூட்டு போய் தன்னுடைய வீட்டில் உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடும் தண்ணியும் கொடுத்தாங்க. அப்போது அந்த ஞானி அவருக்கு எறும்பு பாஷை தெரியும். அந்த ஞானி போய் எறும்புகள்கிட்ட பேசிட்டு அரசர்கிட்ட வந்தாராம். மன்னா, நான் எறும்புகிட்ட கேட்டேன், அதுக்கு அது என்ன சொல்லுது தெரியுமா? தனக்கான உணவை ஒரு பிச்சைக்காரருக்கு கொடுத்தது தான் பெரிய விருந்தாம். அதில் சிந்திய உணவை தின்றால்தான் இந்த எறும்புகளினுடைய பசி ஆறுமாம். சுயநலத்துடன் ஆடம்பரமாக பெருமைக்கு தரப்படும் விருந்து சிறுமையுடையது என்று எறும்புகள்லாம் கூறுகிறது அப்படின்னு சொன்னாராம். தன் வசதியை காட்டிக்கொள்ள பிறருக்கு உதவி செய்தால் அது பெரிய விஷயம் இல்லை, புண்ணியமும் இல்லை. தனக்காக உள்ளது, ஆனால் அது தேவைப்படும்னு யாராவது கேட்கும்போது கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் சிறந்த செயல் என்று இந்த கதையை மூலம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கலாம். இப்போது பிள்ளைகளுடைய ஒரு தன்மை என்னென்னா, கேள்வியாக கேட்கும்.
நமக்கு பல நேரம் அந்த கேள்வி எரிச்சல் விட்டினா கூட நம்ம சில நேரம் சத்தம் போட்டு விடுவோம், சும்மா கேள்வியே கேட்காதுன்னு. ஆனால் இந்த இந்த குழந்தைகள் கேட்கிற நசிகேதன் சிறுவன் நசிகேதன் கேட்ட கேள்விகளால் தான் கடோபனிஷத் என்னும் உபநிடதம் தோன்றியது அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். சரி, மகாபாரதத்தில் தெரியும், எல்லாருக்கும் ஒரு கதை தெரியும். பாண்டவர்கள் வனவாசத்தின் போது ஒரு பொய்கையில் போய் தண்ணி குடிப்பாங்க, நச்சு பொய்கையில். அதில் எல்லோரும் மயங்கி விழுந்துருவாங்க. தன் தம்பிகளை தேடி தர்மன் அங்கே வருவான். அப்போ யட்சன்கிற ஒரு அரக்கன் அசிரீதியாக தான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொன்னால் உன் தம்பியை உயிர்ப்பித்து தருவேன் என்று சொல்வதாக ஒரு கதை உள்ளது. இப்போ அந்த பொய்கை பஞ்சாப் மாநிலத்தில் கடஸ்ராஜ் என்ற சிவன் கோயிலில் உள்ளதாம். அந்த குளம் இப்போ வற்றி கொண்டு வருகிறதுன்னு ஒரு செய்தி வந்திருக்கு, வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. சரி, இப்போது இந்த கேள்விகள்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு மட்டுமல்லாமல் நம்மை கூட சிந்திக்க வைத்த கேள்வி. அதில் சில கேள்வி சொல்கிறேன் பாருங்களேன். யட்சன் கேட்குறான், புல்லை விட வேகமாக எது வளரும் அப்படின்னு கேட்குறான். உடனே தர்மன் சொல்கிறான், கவலை அப்படின்னு சொல்கிறான். சரி, யட்சன் கேட்குறான், மனிதனுக்கு பெரிய லாபம் எது அப்படின்னு கேட்குறான். உடனே தர்மன் சொல்கிறான், நோயில்லாத உடல் அப்படின்னு சொல்கிறான். சரி, மனிதனால் வெல்ல முடியாதது எது? தர்மன் சொல்கிறான், கோபம். சரி, சந்தோஷமான மனிதன் யார்? கடன் இல்லாதவன், தன் நாட்டில் தான் உழைத்து தன் வீட்டில் சமைத்த உணவை சாப்பிடுபவன் தான் சந்தோஷமான மனிதன் என்று சொல்கிறார். இப்படியாக கேள்வி பெருசாக போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி வாழ்வியல் தத்துவங்களை நம் கதைகளாக்கி சுவைபட நம் முன்னோர்கள் கொடுத்து சென்று வைத்துள்ளார்கள். அதையெல்லாம் சிறு பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது நாமும் அதை பற்றி அறிகிறோம் அல்லவா? இந்த மாதிரி கதைகளை எல்லாம் புனையப்பட்டதா, நிஜமாக நடந்ததா, இந்த ஆராய்ச்சியெல்லாம் ஒதுக்கிவிட்டு நம் வாழ்க்கைக்கு அது என்ன கூறுகிறது என்று பார்த்து நன்மை அடைவோம். நம் பிள்ளைகளுக்கு நல்ல கதைகளை சொல்லி அவர்களை நல்ல குடிமகனாக, நல்ல மனிதனாக எதிர்காலத்தில் வாழச் செய்வோம் என்று சொல்லி வேறு ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.